ஹலோ வீவர்ஸ், உங்கள் அபிமான என்றென்றும் புன்னகை சீரியல் 28 செப்டம்பர் நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருந்தது. ஆண்டாள் பாட்டி ஆகாஷ் கிட்ட சொல்லி தென்றலை உடனே வர சொல்லு, நான் அவளை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆகாஷும் தென்றலுக்கு கால் பண்ண போயிட்டாரு. இங்கே தாத்தா இருந்துட்டு எப்படியோ நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன கெட்ட பேர் இருந்ததா, இப்போ நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்கள ஒரு திட்டுற மாதிரி பேசுகிறாங்க ஆண்டாள் பாட்டி. அதுக்கப்புறம் ஆகாஷோட அம்மாவும் அதே மாதிரி சம்திங் பேசி திட்டு வாங்குறாங்க. இங்கே நம்ம தென்றல் லைவ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க, சூப்பராக பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்து உண்மையிலே கிரேட்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டுருக்கிறாரு. நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தென்றல் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆகாஷ் கால் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தனியாக பேசுகிறாங்க. சாரி, நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு தெரியாமல் நான் உன்னை கண்டபடி திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லை, இதை சொல்கிறதுக்காக நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம தென்றல் கேட்குறாங்க. இல்லை, அதோட இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆகாஷ் சொல்கிறாரு, பாட்டி இப்போ உங்களை உடனே பார்த்தாக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே வா அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அவங்களோட சார்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி என்னை இப்போவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, நான் போகணும் அப்படின்ட்டு. அதாவது சும்மா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி அப்படி தான் கேட்குறாங்க. பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற நீ, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இங்கே இவங்களுக்குள்ளே ஃபன்னாக ஒரு சின்ன கன்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஆஃபீஸில். அடுத்து ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு நம்ம தென்றல் வராங்க. அவங்க வந்த உடனே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்களோட ஷாக்கிங்கை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற, நான் உன்னை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க ஆண்டாள் பாட்டி. அப்போ தான் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. நான் கூட மறுபடியும் ஏதாவது கோவம் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரோஜா கிட்ட சொல்லி ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. என் பேத்திக்கு நானே ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு நெத்தியில் பொட்டு வச்சு விட்டுட்டு சரோஜா கிட்ட அந்த தட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சரோஜாவை கூப்பிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வா, தென்றலுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக பாராட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டியுமே நல்லா பாராட்டிடுறாங்க. நம்ம ஆகாஷ் இருந்துட்டு உண்மையிலே கிரேட் ஜாப், உனக்கு என் பாட்டிக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பாட்டியை விட 1000 மடங்கு உனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆகாஷ் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயேவும் பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அந்த இடத்துல அந்த கோவத்தை காட்ட முடியாமல் என்ன ஆகாஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதை கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க தொட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஷோல்டரில் கை போடுறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாட்டி. என்ன இது ஓவராக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க சரோஜா. அந்த ஸ்வீட்டை வாங்கி நானே ஊட்டுறேன்ட்டு ஆகாஷ் நம்ம தென்றலுக்கு ஊட்டி விடுறாங்க. அதையும் பார்த்துட்டு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஒருத்தராக அவங்கள பாராட்டிட்டு இருக்கும்போது, என்ன அவ்வளோ பாராட்டுற அளவுக்கெல்லாம் பெரிய விஷயம் நடந்துடல, இது யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. அதே பாட்டி தான் ஃபஸ்ட்டு பெருமையாக பேசுனாங்க, இப்போ சாதாரணமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, இந்த வேலையை யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, அம்மா தானே தென்றல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தென்றலும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அவங்க தான் ஏதோ தெரியாமல் சொல்கிறாங்க, நீ கடைசி நேரத்தில் எல்லா ஆதாரத்தையும் புரட்டி வச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் மறுபடியும் தென்றலை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. சரி, லேட் ஆகிடுச்சு, நானே தென்றலை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஆகாஷ் ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு நீ டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் டயர்டாக இல்லை பாட்டி அப்படின்ட்டு ஆகாஷ் சொல்லவும் நீ டயர்டாக தான் இருக்க, ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்றலும் ஆகாஷும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.